இளைஞரணி, அதுவும் குறிப்பாக அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த இளைஞரணியில் ஒரு முக்கியமான ஒரு நாய் ஒருத்தன் 2 வயசு குழந்தைய பிறப்புறுப்பில் விரலை விட்டு அவன் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்று இருக்கானே. ஏதாவது ஒரு ஊடகம் பேசிச்சாங்களா? எவனாவது ஒருத்தன் பேசுனீங்களாடா? இப்படிப்பட்ட நபர்களை வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் தலை குனிஞ்சு நின்னீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கா? வேற ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் பெருமாள் அப்படின்னு ஒருத்தவங்களுடைய ஒரு 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 வீடியோ இப்போ கொஞ்சம் ஒரு 2 நாட்களாக என்ன யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவனுங்க தான் பேசிகிட்டு இருக்கோம். வேறு ஒரு மீடியா ஒருத்தனும் பேசலை. என்ன நடந்துச்சு? அவன் பிறப்புறுப்பை வெட்டி நெஞ்சில் ட்ரில் மிஷினை வச்சு ஓட்டையை போட்டு மூஞ்சி ஃபுல்லாக சைலன்சரை வச்சு வேக வச்சு அப்படியே கொன்று போட்டு குளத்தில் போட்டுவிட்டு போயிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த செய்தியை ஒரு மீடியா கூட கவர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுலாம் நாம் செத்து கிடந்தால் இப்படித்தான் இருப்பானுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லை அவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு 2 வயசு குழந்தைய ஒருத்தன் கொன்று இருக்கான். ஆசிஃபாக்கு என்ன நடந்துச்சோ அதை விட கொடுமையா இது, அதை விட கேவலம் இது. அதை நடத்துனது உங்கள் கட்சிக்காரனாகவே இருந்துட்டு போட்டு, நான் கட்சியெல்லாம் இழுக்க கூட விரும்பலைங்க. ஒரு நாய் அதை செஞ்சுருக்கானே, அதை எந்த அளவுக்கு அவன் அந்த வக்ரப்புத்தி இருந்துச்சுன்னா இதை செஞ்சுருப்பான். அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்? ஒருத்தன் டிபேட் நடத்துனீங்களாடா? கோபம் வருதுங்க. இந்த டா போடுறது இதெல்லாம் நம்ம கேரக்டரே கிடையாது. மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறத நம்முடைய கேரக்டர். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டும் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் நாம் இருக்கும்போது நம்ம மேலேயே நமக்கு ஒரு கோபம் வரும்ல. என்னடா விக்கி இவ்வளோ நடந்துருச்சு, இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அப்போ என் வீட்டில் ஒரு குழந்தைக்கு இதே மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நான் இப்படி ஒன்றுமே செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. அந்த அக்கா, அந்த பெருமாள் அப்படிங்கிற அந்த பையனுடைய அக்கா தான் ஒவ்வொரு இடத்துலையா போய் கேட்டு என் தம்பிக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்க, என் தம்பிக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்களாம். அப்போ இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா தேவைப்படுது? ஒரு டிவோர்ஸ் கேஸ் தேவைப்படுது. அதுவும் விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய